மொரப்பூர் பகுதியிலிருந்து அரூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு புதிய ரயில் பாதை அமைக்கப்படும் என தர்மபுரி திமுக வேட்பாளர் மணி வாக்குறுதி அளித்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தர்மபுரி தொகுதி திமுக வேட்பாளர் மணி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கிலிவாடி, கீழானூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து வேட்பாளருக்கு பொதுமக்கள் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரப்புரையின் பொழுது பேசிய அவர், தர்மபுரி தொகுதியில் ரயில் போக்குவரத்து வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மொரப்பூர் பகுதியிலிருந்து அரூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரயில் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இந்நிகழ்வில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர். மொரப்பூரிலிருந்து அரூர் வழியாக திருவண்ணாமலை வரை அகல ரயில் பாதை திட்டத்தினை புதிதாக கொண்டு வர நான் முயற்சி எடுத்து நிச்சயம் அந்த திட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபடுவேன். காரணம், இங்கிருந்து தர்மபுரி, அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அரூர், இதிலிருந்து இங்கிருந்து ஒவ்வொரு மாதமும் கிரிவல பாதைக்காக லட்சக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கு போக்குவரத்து சரியாக இருப்பதில்லை. ஆகவே அதனை நிறைவேற்றுவதற்கு அகல ரயில் பாதை திட்டத்தினை கொண்டு வந்தால் மிக அவசியமாக இருக்கும் என கருதுகிறேன்.